பேச்சாளரான ராஜா அவர்கள் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த அட்லாண்டால ஒரு ஃபங்ஷன்ல பட்டிமன்றத்துக்காக வந்து போயிருக்காரு. அங்க அந்த ஃபங்ஷன் முடிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்க நடந்த ஒரு சில விஷயங்கள் இப்ப அவருக்கு ஒரு பெரிய சர்ச்சையாவே மாறியிருக்கு. இப்ப அந்த விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? அட்லாண்டால நடந்த ஒரு சிறப்பு பட்டிமன்றத்துல வந்து அவர் வந்து பங்கேற்க போயிருக்காரு. அது முடிஞ்ச உடனே வந்து அவர் வந்து உணவும் அங்க வந்து பரிமாறப்பட்டிருக்கு. அப்போ அவர் வந்து அத ஆர்கனைஸ் பண்ணி அத பண்றாங்கல்ல, அந்த பர்ட்டிகுலர் உரிமையாளர்கிட்ட வந்து பேச்சு குடுத்துட்டு இருக்கும்போது, நீங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்காரு. அவங்களும் ஊர சொல்லியிருக்காங்க. அப்புறமா நீங்க எந்த ஜாதின்னு கேட்ட மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பெரிய பேச்சாளர் இவர் வந்து இந்த மாரியான ஒரு விஷயம் கேட்கறதுன்றது வந்து எனக்கு வந்து அங்க வந்து சரியா படல. நீங்க வந்து செட்டியாரா அப்படின்றது வந்து அவர் வந்து குறிப்பிட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா, நான் வந்து இது வந்து செட்டிநாடு ஃபுட்டா அப்படின்ற மாரி தான் கேட்டேன். ஆனா இது வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி அவரு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்க அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒழுங்கா கேட்கல, இல்ல இந்த மாரி பேசாதீங்க அப்படின்னா, அங்கேயே அத வந்து பேசி சரி பண்ணியிருக்கணும். ஆனா அவர் வந்து போன பிறகு அத வந்து அவர் உங்களோட சோசியல் மீடியால வந்து அது ஒரு போஸ்ட் மாரி பண்ணி அவர் வந்து இவ்ளோ பெரிய பேச்சாளர். ஆனா அவருக்கு வந்து வெளியில வந்து இன்னொரு முகம் இருக்கு. அவர் என்ன இந்த மாரி கேட்டாரு அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து யோசிச்சு பார்க்கும்போதே வந்து ஒரு வேளை இருக்கலாம். ஒரு வேளை அவர் இப்படி பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அங்கேயே வந்து அத பத்தி பேசியிருக்கலாம். இல்ல அவர் வந்து கேட்டது உங்க காதுல ஒழுங்கா விழலன்னா, "என்ன சார் சொன்னீங்க? எனக்கு புரியல." அப்படின்ற மாரி நீங்க கேட்டு அங்கேயே சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனா அத விட்டுட்டு இந்த மாரியான ஒரு விஷயம் பேசுறது, அது வந்து பதிவிடுறது இது வந்து நல்லா இல்ல. அதுவும் அவர் நம்மளுக்கு தெரியும் சிவாஜி மாதிரி நெறைய படங்கள், நெறைய நல்ல நல்ல படங்கள்ல வந்து அவர் வந்து ஆ நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாலமன் பாப்பையா அவரு நடக்கிற நெறைய பட்டிமன்றத்துல வந்து நம்மளால அவர வந்து பார்க்க முடியும். ஒரு சிறந்த பேச்சாளர்ன்னே சொல்லலாம். இப்போ சில பேருக்கு வந்து ஜாதிய பத்தி பேசுறது அப்படின்றது வந்து சில பேருக்கு புடிக்கல. இல்ல அத பத்தி கேட்கிற கேள்விகளே புடிக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு அது வந்து முன்னும் பின்னுமா இருக்கும். அத பத்தி பேசுறது புடிக்காம இருக்கலாம். நான் தப்பு சொல்லல. ஆனா, இப்பல்லாம் ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும்னா கூட வந்து ஜாதி சான்றிதழ்னு ஒண்ணு தேவைப்படுது. அத கேட்கறாங்க. கண்டிப்பா கேட்கறாங்க. அது அந்த சர்டிஃபிகேட்ட வந்து நம்ம ப்ரொவைட் பண்ற மாரியும் இருக்கு. சொசைட்டியே இதே மாரி தான் இருக்கு. கடவுள் வந்து ஒருத்தவங்கள வந்து படைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப வந்து இது பொண்ணு, இது பையன் அப்படின்னு தானே படைச்சிருப்பாங்க. நீங்க வந்து இந்த ஜாதின்னு சொல்லிட்டு உங்கள படைச்சிருப்பாங்களா? அப்ப அப்படி கிடையாதுல்ல. அப்ப மனுஷங்க மட்டும் எதுக்கு வந்து இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, இவங்க வந்து தீண்டத்தகாதவங்க, இவங்க வந்து இந்த இது அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் வந்து எல்லாம் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. ஆனா கடவுளுக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரே விஷயம் தான். இயற்கையை பொறுத்த வரைக்குமே கூட நம்ம எல்லாருமே ஒரே விஷயம் தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து பேசிக்கிறது, நமக்குள்ள வந்து ஒரு பாகுபாடு பார்க்கிறதுன்றது வந்து நம்ம இவ்வளவு தூரம் படிச்சோம், இவ்வளவு பேர் கூட பழகியும் வந்து நம்மளோட அ தாட் ப்ராசஸ் இன்னும் வந்து அப்படியே தான் இருக்குன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்கக்கூடாது. ஃபியூச்சர்ல வந்து அ இந்த கேஸ்ட்ன்ற ஒண்ணே இல்லாம கூட போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். நெறைய வந்து ஒரு சில படங்கள்லாம் கூட வந்து இப்ப இத பத்தி அட்ரஸ் பண்ற மாரி, இவங்கன்னா இந்த மாரியான ஒரு இதுதான், இந்த மாரியான ஒரு படங்கள் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாரி திணிப்பும் வந்து சில பேருக்கு மத்தியில இருக்கு. அந்த மாரியான படங்களும் வந்து வருது தான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இதுவும் இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் இங்க அட்ரஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ம். இது என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒழுங்கா தெரியல. ஆனா இவர் வந்து என் காதுல ஒழுங்கா விழல. நான் செட்டிநாடுன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க வந்து செட்டியாரா நான் கேட்ட மாரி அவங்க நெனச்சுக்கிறாங்க. அவரும் வந்து அவரோட சோசியல் மீடியா பதிவகத்துல வந்து அவரும் சொல்லியிருக்காரு. நான் இப்படிதான் கேட்டேன். அவங்க தப்பா புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சாலமன் பாப்பையாவும் சொல்லியிருக்காரு. இந்த மாரி அவர் அந்த மாரி பேசக்கூடிய ஆள் கிடையாது. அவர் கண்டிப்பா அப்படி பேசியிருக்க மாட்டாருன்னும் சொல்றாங்க. இது வந்து இவங்க சொல்றது உண்மையா? இவங்க சொல்றது உண்மையா? அப்படின்றத விட இவங்க 2 பேருமே அந்த இடத்திலேயே இது வந்து பேசி சரி பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா, இது வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஒரு பெரிய மனுஷன் சொசைட்டில வந்து ஒரு நல்ல பேர்ல இருக்கக்கூடியவர வந்து இந்த மாரி வந்து அவர் லெட் டவுன் பண்ணி அவர் பேர வந்து ஸ்பாயில் பண்ற மாரியான ஒரு விஷயம் வந்து நடக்காம இருக்கணும்ன்றது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு. அண்ட் நெறைய மக்களுக்கும் வந்து இதுல வந்து மாற்று கருத்து இருக்காதுன்றது வந்து நான் நம்புறேன். அண்ட் நெறைய மக்களுக்கும் இதுல மாற்று கருத்து இருக்காது அப்படின்றத வந்து நான் நம்புறேன். இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமாடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.